காலையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க புதிய கம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இனிவை இன்று வித் மீ ராஜி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஹெச்டி கிளாரிட்டி இல்லைன்னா சமக்கம் வந்துட்டு உடனே யாராவது ஒருத்தன் கிடைப்பாங்களான்னு ஃபோன் பண்ணி திட்டிகிட்டே இருக்கும். ஆனால் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பார்வை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பார்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்போட நிறைய பேர் இருக்கும். அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை வந்து காடுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச வாய்ப்பை வந்து நம்ம எப்படி வந்து சென்சிபிளாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஐ டொனேஷன் ஃபோர்ட் நைட் அப்படிங்கறத வந்து அனுசரிச்சு கொண்டாடி பேச போறோம். ஆமா, கிட்டத்தட்ட 2 வாரமா அனுசரிக்கப்படக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுக்க பேச போறோம். அண்ட் மோரோவர் அவங்கன்னு சொல்றீங்களே யாருப்பா, நம்ம கூட நமக்கு கூட அந்த வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அண்ட் மோரோவர் வந்துட்டு நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம எல்லா உலகத்தையும் பார்க்கணும், இது ஃபியூச்சர் ஜெனரேஷன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தானம் பண்ணுங்க. பட் பொது சபையில பேசுறது இருக்கட்டும், பர்சனலா நம்மளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல எல்லா விஷயத்து மேலயும். அப்படி உங்களுக்கு ஐ டொனேஷன் மேல என்ன ஒப்பீனியன் இருக்கு? எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம டொனேட் பண்றோம், டோனர் கார்டுலாம் வாங்கியிருக்கோம், ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு பிளட் டொனேஷன் மாதிரி இது நம்ம இருந்து நம்மளோட பிரசன்ஸ்ல நடக்க போறது கிடையாது, நம்மளோட ஆப்சன்ஸ்ல தான் நடக்க போகுது. அப்போ அது கரெக்டா நடந்துருமா, கரெக்டா வந்து அந்த நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய யாருக்கோ தேவை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு போய் கரெக்டா ரீச் ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. பாசத்தை காட்டுன்ற பேசல மோசம் பண்ணிட்டு போயிருவாங்கல்ல நிறைய பேர். சோ அவங்களுக்குலாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். எஸ், ஆமா. இப்ப நம்மளே வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர், ஃபியூச்சர் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது வந்து நமக்கு கண்டிப்பா தெரியாது. அதை எப்படி பாதுகாத்துக்கணும், யார் வந்து எடுப்பாங்க, யார் கிட்ட கொடுப்பாங்க, இந்த இடைப்பட்ட வேலையில என்னென்ன நடக்க போறது, இதெல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி. பட் நம்ம இன்னைக்கு சொல்ற ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு நேரானது, எல்லாருக்கும் புரிஞ்சு, அதாவது கண்ணை திறந்தாதான் உலகத்தையே பார்க்க முடியும். பட் நம்ம முத்திரையில மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணை மூடி முத்திரை செஞ்சாதான் இன்னும் நிறைய விஷயங்களை, பார்க்காத விஷயங்கள்லாம் பார்க்க முடியும்னு பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு யதார்த்தமான ஒரு தீர்வு பார்க்க போகிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இரத்த அழுத்த குறைபாடு. இப்போ இது என்ன காரணம், இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த இரத்த அழுத்த குறைபாடு நோய் இருக்கான்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அதற்கான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு வந்து மரத்து போகும். அங்கங்கே சில இடத்துல வந்து உடம்பு மரத்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம அது வேறு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது வந்து இரத்த அழுத்த குறைபாடு இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இரண்டாவது வந்து உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும், சோர்வாக இருக்கும், உடம்புல வந்து அங்கங்கே வலி இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு திடீர்னு வலிக்கும், திடீர்னு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும். இதெல்லாமே இந்த நோய்க்கான அறிகுறி. இது மட்டுமல்ல, மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலியும் கூட. இந்த இரத்த அழுத்த குறைபாடு நோய்க்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து நமக்கு உடம்பு வந்து அதிக பருமனாக இருப்பது ஒரு முதன்மையான காரணமாக சொல்லப்படுது. இரண்டாவது, உடல் பருமன் அதிகமாக இருப்பதுனால நமக்கு வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கும். அதாவது இரத்த தமனிகள் தடித்து போதல். அப்புறம் லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துறது. நீண்ட நாள் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த இரத்த அழுத்த குறைபாடு நோய் இருக்கும். அதே போல் நடையில் தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விதமான, அதாவது நம்ம உடம்புனால முடியல, ஆனால் மனசில் வந்து அந்த வேகம் இருக்கும். இந்த மாதிரி உடம்பு மனசும் ஒத்துப்போகாத தன்மை இருக்கும்போது இந்த இரத்த அழுத்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இரத்த அழுத்த குறைபாடுக்கான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 3 முத்திரைகளையும் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். முதல் முத்திரை இரத்த அழுத்த சமான முத்திரை, இரண்டாவது முத்திரை வஜ்ர முத்திரை, மூன்றாவது வந்து வருண முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் செய்ய வேண்டும். முதல் முத்திரை பார்த்திங்கன்னா இரத்த அழுத்த சமான முத்திரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய 2 கைகளிலும் நடுவிரலும் மோதிர விரலும் மடித்து உள்ளங்கையில் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு வந்து தொடணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கைகளில் வந்து வலி ஏற்படுது அல்லது விரல்களை நீட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இரத்த அழுத்த குறைபாடு நோய் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது முத்திரை வந்து வஜ்ர முத்திரை. இது இந்த 3 விரல்களையும் மடித்து உள்ளங்கையினுடைய இந்த முதல் கோட்டு பக்கத்தில் இப்படி வைக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஆள்காட்டி விரலை இப்படி நேரடியாக நீட்டி வச்சுருக்கணும். நீட்டி வச்சுட்டு பெருவிரல் நுனியை கொண்டு வந்து நடுவிரலினுடைய இந்த நகக்கண்ணு பக்கத்தில் தொடணும். இது வந்து வஜ்ர முத்திரை. 2 கைகளிலும் அது மாதிரி செய்யணும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். 3 விரல்களையும் மடித்து இப்படி வைக்கிறீங்க. பெருவிரல் நுனியை கொண்டு வந்து நடுவிரலினுடைய நகக்கண்ணில் பக்கவாட்டில் இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த முத்திரைக்கு பேர் வந்து வஜ்ர முத்திரை. இது அடுத்து 20 நிமிடம் செய்ய வேண்டும். மூன்றாவது முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரலினுடைய நுனியை பெருவிரல் நுனியால் தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்கி மற்ற 3 விரல்களையும் அப்படி நீட்டி வச்சுருக்கணும் இந்த முத்திரை. இப்போ நம்ம வந்து இரத்த அழுத்த நோய் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து இரத்த அழுத்த சமான முத்திரை செய்யணும். இரண்டாவது
வஜ்ர முதிரை செய்யணும். 3வது வருண முதிரை செய்யணும். இப்படி 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் செய்ய வேண்டும். மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு உடனடியாக ஞாபகம் வர வேண்டியது வந்து எலுமிச்சம்பழமும் நெல்லிக்காயும் தேனும். இது 3 கலவை வந்து இரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்திருக்க உதவும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு எடுத்துக்கலாம், தேன் வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு நீங்கள் சுடுதண்ணியில் லேசாக கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து இந்த மூலிகைகள் அப்படின்னு பயன்படுத்தும் போது 21 நாள் விடாமல் பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு நீங்கள் முதிரையும் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து இயல்பாக எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கான தீர்வுகளை நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே வந்து மருந்துகள் துணை அப்படின்றது இருந்தாலும் முதிரைகள் வந்து மிகப்பெரிய துணை உங்களுக்கு. முதிரைகள் செய்தால் நோய் முழுமையாக குணமடையும். திரும்பவும் அந்த நோய் நமக்கு வராமல் இருப்பதற்கு ஒரு உறுதுணையாக அமையும். நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். நாளும் நலமான வாழ்வை அமைத்துக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல முத்திரை வழக்கம் போல் கற்றுக்கிட்டாச்சு. அந்த முத்திரை பண்ணுறப்போ வந்து நீங்கள் என்ன முத்திரை பண்ணாலும் அதுக்குண்டான எஃபெக்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மனசாரமும் அந்த முத்திரை மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு மட்டும் இல்லாமல் நம்பணும். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் நீங்கள் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு காட்டில் தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா கூட உங்களை விட்டு தூரம் எல்லாமே போயிட்டாங்கன்னா அப்படின்னு கூட இவ்வளோ தூரத்தில் நம்ம கத்தனா கூட கேட்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இழந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட பட் கத்தனதிலேயே திருப்பியும் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அந்த எக்கோ வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களோட யாரை நீங்கள் கூப்பிடணும்னு அவங்கள போய் சேர்த்துக்கொண்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. அப்பா எங்க நீங்க யோகால முத்திரையில ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு எக்கோ பிசிக்ஸ் இல்ல நான் என்ன சொல்றேன், முத்திரை கத்துட்டு மனசுல என்ன வேணுமோ அதை திருப்பி நம்பி கேட்டோம் அப்படின்னா ஈஸியா கிடைக்கும். சரி, ஒரு நம்பிக்கை வேணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்படியே நீங்க வந்து ஏதாவது எக்ஸாம்லாம் கரெக்டா அந்த வாட்டி பாஸ் பண்ணணும், கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. பட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அப்பப்ப நமக்கு குட்டி குட்டி பிரேக் தேவை இல்லையா? ஆமா அது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ எடுத்துக்கலாம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிக்கம் எஃப்எம் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண் அடுத்து நலமட்புடன் பகுதியில் நேச்சுரோபதி பத்தி பேச போறாங்க இல்லையா? நேச்சுரோபதியை டெய்லி நம்ம ஷோல ஃபீச்சரோபதி பண்ணிருக்கோம். ஆனா நேச்சுரோபதி தான் என்ன அப்படிங்கறத உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லிருங்கல்ல. எஸ், இயற்கையான வைத்தியம் தான், இயற்கையான ஒரு மெடிகேஷன் தான் என்னைக்குமே வந்து நல்லது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அது எப்படி பண்ண போறோம், அது ரொம்ப கஷ்டமானதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். அதெல்லாம் இல்ல, ஈஸி தான். எந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, நேச்சுரல் வேல்யூம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிவேதாவா கேட்கலாம். பொதுவாக பூமி தாய் அப்படின்னம்னா, தாய் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னம்னா போஷாக்கு கொடுக்கறது, உயிர் கொடுக்கறது, ஊட்டச்சத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி மண்ணுக்கும் நிறைய தன்மைகள் உண்டு. மண்ணுக்கு வந்து கூல் பண்ணுற தன்மை இருக்குது, தெர்மோ ரெகுலேட்டிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். மண்ணை வந்து நம்ம உடம்புல பூசணுன்னு உடம்புடைய டெம்பரேச்சர் அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு அந்த மட்டோடைய டெம்பரேச்சர் நம்ம பாடி கொடுக்கும். இப்போ கூலிங் மட்டு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னம்னா மண் வந்து நம்மளுடைய உடம்போட சூட்டை எடுத்துட்டு, ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது பாடியோடைய எக்ஸசிவ் ஹீட்டு தான். ஸோ மட்டை போட்டோம் அப்படின்னம்னா அந்த ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்குது. அடுத்ததாக மட்டுக்கு வந்து ரிலாக்ஸிங் கெப்பாசிட்டி இருக்குது. மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனில் ஆர் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோம் அப்படின்னம்னா இந்த மட் அப்ளை பண்ணுறப்போ அந்த டென்ஷன் வந்து படிப்படியாக குறையிறத நம்மளால் உணர முடியும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய மண்ணுடைய தன்மைகள் வேறுபடும். இப்போ மண் பார்த்திங்க அப்படின்னம்னா செம்மண், களிமண், உவர்மண், கடற்கரை மண், இதே வெளிநாடுகள்லாம் நிறையா இருக்கிறது மூர் மட்னு சொல்லுவாங்க. மூர் மட், பிளாக் சீ மட், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மண்ணில் நம்மளோட ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான மண்ணுடைய அமைப்பு இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். நம்ம இங்கே வந்து பயன்படுத்தல ரொம்ப உயர்ந்த சிகிச்சைக்கு வந்து ரொம்ப உகந்த மண் அப்படின்னு சொல்கிறது புற்று மண். அதாவது எறும்பு கட்டக்கூடிய அந்த புத்து மண்ணில் பார்த்திங்கன்னா எறும்புடைய உமிழ்நீர் பட்டு அந்த மண்ணுடைய தன்மை வந்து ரொம்ப உயர்ந்த மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் அல்கலைன் ப்ராப்பர்ட்டி காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதாகவும் இருக்கும். அந்த மண்ணை வந்து நம்ம நேரடியாக பயன்படுத்துகிறப்போ அந்த காரத்தன்மையானது நம்மளுடைய உடம்புலையும் அதிகப்படுத்தப்பட்டு நம்மளுடைய அமிலம் தான் நம்மளுடைய நோய்க்கு முக்கிய காரணமாக இருக்குது, அதீதமான அமிலம். ஸோ அந்த தன்மையை வந்து குறைக்கக்கூடிய பக்குவம் வந்து நம்மளுடைய புற்று மண்ணுக்கு அதிகமாக இருக்குது. இதில் செம்மண் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் அதிகமான மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். களிமண்ணில் பார்த்திங்கன்னா தண்ணியை உறிஞ்சி வைக்கக்கூடிய தன்மை, மாய்ஸ்சரைசரை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ரெட் சாயிலில் வந்து சன்லைட்டோடைய ப்ராப்பர்ட்டி, அதான் நம்முடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. ரெட் கலருடைய நேச்சருக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கோ அந்த தன்மை எல்லாமே நம்மளுடைய ரெட் மண் அந்த செம்மண்ணில் அதிகமாக இருக்கும்.
களிமண்ணில் வந்து கருப்பு நிறத்துக்கு உண்டான தன்மைகள், அதாவது தண்ணியை ஹோல்ட் பண்ணுறது, அந்த டார்க் கலரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். களிமண்லேயும் அதிகமான மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். கடற்கரை மண் பார்த்திங்கன்னா சாண்ட் வந்து அந்த சாண்டில் வந்து அதிகமான நல்ல வைட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய வந்து அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து உப்புத்தன்மைகள், சோடியம் குளோரைடு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய வந்து சிறுநீரக தொந்தரவான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மட்டை அப்ளை பண்ணுறதப்போ அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. மூர் மட் அப்படிங்கிறது கடல் ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாவரங்கள் அல்லது பூக்கள், அதோடைய இலை சருகுகள், இதனுடைய உதிரிகள் எல்லாம் பட்டு அது வந்து மக்கி போய் அதில் வந்து அதிகமான ஆர்கானிக் மெட்டீரியல், சிலிக்கேட்டுன்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து அந்த மினரோட தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து அந்த காஸ்மெட்டிக் எஃபெக்ட் அதிகமாக கொடுக்கறதுக்காகவும், சொரியாசிஸ், அர்டிகேரியா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இது இருக்குது. ஸோ இவ்வளோ நிறைய மண்கள், இந்த மாதிரி வெரைட்டி மண் இருக்குது. ஆனால் இந்த மண்ணை வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கும் எது சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பெட்டர் நம்ம நேச்சுரோபதி டாக்டர்ஸ் யாராவது கிட்ட அட்வைஸ் கேட்டு அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மண்ணை வந்து முதல்ல நம்மளுடைய உடம்புக்கு தகுந்த மண்ணை நம்ம சூஸ் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது இந்த மண்ணை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து 3 விதமான நிலைகள் இருக்குது. முதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த மண்ணை வந்து அட்லீஸ்ட் 1 அடி இடைவெளி விட்டு நம்ம தோண்டி அந்த மண்ணை எடுக்கணும். ஏன் அப்படின்னம்னா, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் வந்து அதிகமான பறவைகளோட கழிவுகளோ, எச்சங்களோ, விலங்குகளோட எச்சங்களோ, அல்லது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் நம்ம வந்து நிறைய கழிவுகளை வெளியில் போடுறோம். ஸோ இதெல்லாம் ஏதாவது மண்ணில் கலந்திருந்தாலோ அதனால் வந்து அந்த மண்ணுடைய ப்ராப்பர்ட்டி குறைவாக இருக்கும். அந்த கழிவுகள் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதனால் 1 அடி இடைவெளி விட்டு நம்ம இந்த மண்ணை சூஸ் பண்ணி எடுக்கணும். அது எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா அதைய வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா, அந்த மண்ணை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் உடைச்சி அதைய நல்லா வந்து சளிச்சு எடுக்கணும். அந்த மண் வந்து நல்லா சாஃப்ட் நேச்சருக்கு வர்ற மாதிரி சளிச்சு எடுத்து அந்த மண் வந்து 2வது நிலையில் இருக்கும். இப்போ 3வது நிலை என்ன அப்படின்னம்னா, அந்த மண்ணை வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸாவது அதையே ஊற வைக்கணும். ஊற வச்சோம் அப்படின்னம்னப்போ அதோடைய கூலிங் கெப்பாசிட்டியும், ரிலாக்ஸிங் கெப்பாசிட்டி, சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி தன்மைகள் அதில் கூட ஆரம்பிக்கும். அதனால் 3 நிலைகள் இது தயார் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ரெடி டு யூஸில் அந்த மட் இருக்கும். இந்த மட்டை வந்து நம்ம ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று பேக்ஸ் மாதிரி போடலாம், அல்லது நேரடியாக அப்ளிகேஷன் கொடுக்கலாம், அல்லது பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் டைரெக்டாக அப்ளிகேஷன் கொடுக்கலாம், அல்லது ஹோல் பாடிக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. நேச்சுரோபதி பற்றி சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லைனா கூட டே டு டே லைஃப்பில் வந்து நிவேதா சொல்கிற ஒரு விஷயங்கள் மூலியமாக இதை பற்றி ஹோல் இமேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், ரீசெண்டாக ஒரு டாக்டர் கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா வந்து அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஒரு லாங் சைட் விஷன் தான் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. தூரத்தில் பார்க்கறது தான் நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்தில் பார்க்கறதுக்கான அவசியங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்துட்டு பக்கத்தில் வச்சு பார்க்கறது தான் ரொம்ப, அதாவது ஷார்ட் சைட் விஷன் தான் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம். தூரத்தில் பார்க்கறது வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நிறைய கண் சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் ரியல் லைஃப்ல எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சவங்களை பார்க்கணும் அப்படின்னா ஏரியாவா தாண்டி வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்று தூரத்தில் உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. பட் எவ்வளவு பிடிச்சவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வீட்டில் உட்காந்தே பார்க்கலாம்ல. எஸ், அந்த அளவுக்கு நமக்கு வந்து மாறிடுச்சு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுல நிறைய கெடுதலும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி தவிர்க்கலாம், பிளஸ் ஐ டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பேச போறோம். எனக்கு டவுட்டா இருக்கு, இவ்வளவு நல்லா பேசுறாங்க இவங்க ராஜி தானா? பிரேக்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசை சரவணன் சார் வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி, அந்த ஆசிரியர் வந்து உட்கார்ந்து மாணவர்கள்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து போடுறதுக்காக அசம்பிள் ஆகிற மாதிரி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி அசம்பிள் ஆயிடுறாங்க. அப்படி இன்னைக்கு யாரெல்லாம் அசம்பிள் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்பூசணி, பொட்டுக்கடலை, அப்புறம் மிளகு சீரகம், திருப்பி இன்னொரு வெண்பூசணி சாலடுக்கு உண்டான தேவையான விஷயங்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்கள வச்சு நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெண்பூசணி சாலட், இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பார்க்காத வெண்பூசணி சாலட். ஓகே, பார்க்காத கேள்விப்படாத அப்படின்னு சொல்லிட்டீங்க, தெரிஞ்சுக்கலாம், சாப்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு வெண்பூசணி சாலட். செய்யறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். வெண்பூசணி துருவியது, பொட்டுக்கடலை மாவு, தேங்காய் துருவல், உப்பு, தேவையான அளவு மிளகு சீரக பொடி. வெண்பூசணி இன்னொன்று எல்லோரும் கண்ணாறு குடைக்கிறது தானே, இதில் என்ன விஷயம் இருக்க போது நிறையா நினைப்பாங்க. அதாவது கண்ணாறு குடைக்கிறது மட்டும்தான் இதை வந்து பிரபலப்படுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மருத்துவ குறிப்பை யாரும் பிரபலப்படுத்தலை. இதில் என்னன்னா, வெண்பூசணியில் பீட்டோ கெரட்டின் அப்படின்ற ஒரு உயிர் வேதிப்பொருள் இருக்குது. அது மட்டும் இல்லாத
இந்த நீர் சத்துள்ள காய்கறியை உடம்புல போனால் எல்லா விதமான கெட்ட நீரையும் வெளியே கொண்டாந்துடும். இந்த நீர் காய்கறிகளே அதிக பயனுள்ள காய்கறி இந்த வெண்பூசணி தான். அதனால் இந்த நீர் சத்துள்ள இந்த காய்கறியை தனியாக பச்சையாக சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி சாப்பிடுன்னு சொல்லித்தர தான் இந்த வெண்பூசணி சாலட். எப்படி சாலட் பார்க்கலாம். வெண்பூசணி போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் தேங்காய் தூள் போட்டுக்கிறோம். எவ்வளோ தேங்காய் தூள்னாலும் சேர்த்துக்கலாம். இது அளவுலாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ தேங்காய் தூள் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வெண்பூசணி வந்து சுவையாக இருக்கும். இந்த பூசணிக்காய் வந்து அதாவது நியூட்ரல் சுவை, எந்த சுவையும் இல்லாத ஒரு சுவை, எந்த சுவையும் இருக்காது. புளிப்பு சுவையோ கார சுவையோ எந்த சுவையும் நீர் சத்துள்ள சாதாரண சுவையில் இருக்கும், ப்ளைனாக இருக்கும். அதை நம்ம சுவை சேர்த்து சாப்பிட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை உப்பு, இதெல்லாம் பைண்ட் பண்ணுறது தான் பொட்டுக்கடலை மாவு. இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணோம், சுவையும் கூட்டும் பொட்டுக்கடலை மாவு. இதை நம்ம துருவி தான் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. வெண்பூசணியை நம்ம வந்து பொடி நெருக்கியும் சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம எந்த வடிவத்தில் வேணாலும் சாப்பிட்லாம். இதையே ஜூஸாகவும் மாற்றி சாப்பிட்லாம். அதாவது பொருளின் தன்மையை தான் மாற்றக்கூடாது, வடிவத்தை மாற்றலாம். வடிவத்தை மாற்றும் போது, உருவத்தை மாற்றும் போது நமக்கு எந்த வகையிலையும் சத்து குறைபாடு ஏற்படாது. இன்னொரு விஷயம் இந்த இயற்கை உணவை பற்றி சொல்லணும்னா, எந்த இயற்கை உணவு செஞ்சாலும் எப்பயுமே அதோட சுவையை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், சுவையை மாற்றிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். சமைச்ச உணவில் பார்த்திங்கன்னா உப்பை தவிர எதையுமே வந்து சேர்த்து குறைச்சி செய்ய முடியாது சமைச்சதுக்கப்புறம். இதில் வந்து சமைச்சதுக்கப்புறம் கூட சுவையை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், வேறு ஒரு இனிப்பு சுவையை மாற்றிக்கலாம், கார சுவைக்கு மாற்றிக்கலாம், எதெல்லாம் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி உள்ள ஒரே சமையல் இந்த சமைக்காத உணவு தான். அடுப்பில்லா சமையல், அதாவது சமைக்காத உணவு இல்லை, அடுப்பில்லா சமையல். இதையும் நம்ம சமைச்சு தான் கொடுக்குறோம். ஆனால் இது வேறு வகையான சமையல். இப்போ சுவையான வெண்பூசணி சாலட் தயாராக இருக்குது. இது வெயில் நாள், இப்போ இந்த கோடை காலன்றதால வெயில் நாள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சேலடை இயற்கை உணவு தயாரிக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா நிறைய கரண்டிகள் வகையெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். கையால் செய்வேன் அல்லது கையால் சாப்பிட சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நம்ம வீட்டில் அம்மா பார்த்தீங்கன்னா கையால் தான் எல்லாம் செய்வாங்க. அவங்க கையால் செய்யும்போது அந்த பாசம் சொல்கிறோம் இல்லையா, கையில் ஒரு வகையான உயிர் வேதி பொருள் சுரக்கும். அந்த பாசத்தோடு சேர்த்து நம்ம சமைக்கும்போது அம்மா கையால் சாப்பிடும்போது மட்டும் வயிறு நிறையும். மற்றவங்க ஹோட்டலில் யார் கையில் சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது, உடம்புல சக்தியும் கூடாது. ஆனால் அம்மா கையில் சாப்பிடும்போது வயிறு நிறையும், சந்தோஷப்படும், எல்லாமே நடக்கும். இதுதான் இந்த கையால் செய்யறதோட அதிசயம். அது மட்டும் கிடையாது, இந்த கையில் செய்யறது இன்னொரு சீக்ரெட் இருக்குது. மற்ற வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா, மேல்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பூனால் சாப்பிடுவாங்க. அந்த ஸ்பூனை வந்து ஹோட்டலே ஆகட்டும் வீட்டில் ஆகட்டும் யார் வேணால் மாற்றி பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம கையை நம்ம பயன்படுத்தலாம், அல்லது நம்ம குழந்தைக்கு பயன்படுத்தலாம், வேறு யாருக்கும் பயன்படுத்த முடியாது. தாய்மார்கள்னால் அவங்க வீட்டுக்காருக்கு பயன்படுத்தலாம். இந்த 3 பேர் தவிர வேறு யாருக்கும் இந்த கை பயன்படாது. அதனால் கையில் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. வெண்பூசணி சாலடின் மகிமையை தெரிந்து கொண்டோம். புதுச்சேரி சரவணன் அவர்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை யாருமே மறக்கவே கூடாது அப்படின்னா, அது நம்ம அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை நம்மளோட குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம். பட் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை தெய்வத்தை லெவலுக்கு ஈக்குவலாக வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், ரொம்ப ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த பார்வை தான். நம்ம ஒரு இடத்துல பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றதுலேருந்து நமக்கு பார்வை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு கான்செப்டே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்வை இருக்கு. ஆமா, ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்க ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை பார்க்கணும், அது எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றது அந்த கியூரியாசிட்டி நமக்கு அவ்வளவு இருக்கும். அதை விடுங்க, கடவுள் எவ்வளவு அழகா இயற்கை எல்லாம் படைச்சு வச்சிருக்காரு, அதை பாராட்டணும்னாலும் பார்வை வேணும். ஆமா, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்குலாம் நிறைய பேர் ஏங்கி போயிருக்காங்க. அந்த ஏக்கத்தை எல்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்னா நம்ம கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப அடுத்த செகண்ட் நம்ம முகத்துல நிறைய விஷயம் இருக்கு, அதை பத்தி இவங்க சொன்ன மாதிரி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரேக் அப்புறமா ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட்ல புதியவங்க எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வாரங்களா அனுசரிக்கப்படக்கூடிய ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுக்க பேச போறோம். இதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக டாக்டர் ரவீந்திரன் வந்திருக்காங்க, ஐ ஸ்பெஷலிஸ்ட், உதி ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து. வணக்கம் சார். மிக்க நன்றி சார் வந்ததுக்கு. சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஐ டொனேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுக்கான ஆசை இருக்கு, அப்போ இஷ்டம் இருந்தாலும் அதை பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர்கிட்ட அதை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்னைக்கு நாங்கள் முதல் கேள்வி, இந்த கண்தானம் அப்படின்னா என்ன, அதை செய்யறதுக்கான முறை என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கண்தானம்ங்கிறது நம்ம டொனேஷனில் நிறையா இருக்குது. கிட்னி டொனேஷன் பார்த்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கிட்ட இருந்தால் கிட்னி எடுப்பாங்க. இந்த ஹார்ட்
டிரான்ஸ்பிளான்ட்னு இருக்குது, பிரெயின் டெட் அவங்ககிட்ட தான் எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் ஜாஸ்தி. ஐ டொனேஷனில் என்னென்னா ஒருத்தர் முழுமையாக இறந்ததுக்கு அப்புறம் தான் ஐயை வந்து எடுக்கிறோம். அதனால இதுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் குறை. எல்லாருக்கும் ஐ டொனேஷன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கணும். அந்த ஆசையை அவங்கள சுற்றி உள்ளவங்க கிட்ட தெரிவிக்கணும். பிள்ளைங்கள், மனைவி, ஹஸ்பண்ட், அது சுற்றி உள்ளவங்க கிட்ட தான் தெரிவிக்கணும். ஏன்னா ஒருத்தர் ஐ டொனேஷன் பற்றி எங்கிட்ட வந்து நான் ஒரு ஐ டாக்டர் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அவர் இறக்கும்போது எனக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. சுற்றி உள்ளவங்க கிட்ட நல்லா புகுத்திடணும். அந்த சுற்றி உள்ளவங்க என்ன செய்யணும்னா ஒருத்தர் இறந்த உடனேயே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நியரஸ்ட் ஐ டாக்டர், ஐ பேங்க்குக்கு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மெட்ராஸில் எங்கள் ஆழ்வார்பேட்டில் எனக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறவர் எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அவரோட மரணம் மதுரையில் நடந்திருக்கலாம். மதுரையிலேருந்து இங்கே கொண்டு வந்து எங்கிட்ட தேவையில்லை. நியரஸ்ட் ஐ டாக்டர் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் விருதுநகரில் ஒருத்தர் இறக்குறாருன்னா விருதுநகரில் ஐ டொனேஷன் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நியரஸ்ட் ஐ டாக்டர்கிட்ட சொன்னால் அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார் என்ன செய்யணும்னு. ரெண்டாவது வந்து அவர் ஐயை எடுத்துட்டு அவர் பண்ணுறதுன்னா அவர் பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். இல்லை நியரஸ்ட் சிட்டிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுவார். சிட்டியில் அவங்க யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ த ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் ஃபார் ஐ டொனேஷன் என்னன்னா சுற்றி உள்ள சுற்றார் உறவினர்களோட மனசில் பதிய வைக்கணும். அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே, அந்த விஷயத்தை வந்து எல்லாரும் பதிவு வச்சு என்கரேஜ் பண்ணி நம்ப வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ரிக்வயர்டாக இருக்காங்களோ, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மனைவி, பிள்ளை, அவங்க தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அதுக்கப்புறம் வராங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிவிச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியாக நடக்கும். இந்த ப்ராசஸ் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ஒன்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் இல்லை சிக்காகி இறக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த ஐயை வந்து நம்ம எடுத்துடணும், ப்ளஸ் அதை பொறுத்துறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கலாம்? முதல்ல வந்து ஒருவர் இறக்கும்போது இம்மீடியட் இம்பேக்ட் கொஞ்சம் இருக்கும் அந்த குடும்பத்தினருக்கு. ஸோ அதில் முடிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நியரஸ்ட் ஐ டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கு தான் நியரஸ்ட் ஐ டாக்டர். பக்கத்தில் யார் இருக்காரோ அவர். அப்போ வந்து அந்த ஐ டாக்டர் 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஒன்று வந்து கண்ணை மூடி வைங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இறந்தவங்களோட கண் திறந்துருந்துச்சுன்னா அந்த ஐ ட்ரை ஆகி டேமேஜ் ஆகிடும். ஸோ கண்ணை மூடி வைங்க அப்படின்னு சொல்லுவார். இது நம்பர் 1. நம்பர் 2, கண்ணுக்கு மேலே வெட் காட்டன் வைக்க சொல்லுவார். வீட்டில் எல்லார் வீட்லேயும் காட்டன் இருக்கும். ஒரு காட்டனை தண்ணியில் நினச்சி 2 கண் மேலேயும் வச்சுடுவாங்க. இந்த வெட் காட்டன் கண் திறக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணும். வெட் காட்டன் வெயிட்னால கண்ணை திறக்க விடாது. ரெண்டாவது கண் வந்து எப்போவுமே மாய்ஸ்சராக இருக்கணும். ஸோ அந்த காட்டன் கொஞ்சம் மாய்ஸ்சராக ஹெல்ப் பண்ணும். இது 2 ஸ்டெப் முதல்ல பண்ணிடணும். இந்த ஐ ரிமூவல் வந்து 6 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும். நியரஸ்ட் டாக்டர் உடனே வந்துடுவாங்க. நீங்கள் சொல்லி ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. வந்து அவங்க ஹோல் ஐயை எடுத்துடுவாங்க. எடுத்ததுக்கப்புறம் டிஸ்ஃபிகர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்காது. ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நல்லா ஒரு காட்டனை நனைச்சி புழிஞ்சி ஒரு ரவுண்டு காட்டன் பால் அந்த லிட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. வச்சு 2 லிட்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு சூச்சர் போட்டு முடிச்சிடுவாங்க. பார்க்குறவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே காட்டன் பால் தெரியாது. அது ஐ என்ன ஷேப் இருந்துச்சோ என்ன சைஸ் இருந்துச்சோ அதே சைஸுக்கு ஒரு காட்டன் பால் லிட்டை க்ளோஸ் சூச்சர் பண்ணிவிடுவாங்க. இது நிறைய பேரோட கவலையாக இருக்குது இல்லையா? ஆமாம். இது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு சிறு வயது மரணங்கள் நேரும்போது இது அவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க வருவாங்க. இப்போ இது வந்து டெத்துக்கு இம்மீடியட்டாக நடக்கிறது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல காட்சியை காட்டுறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ இது எந்த விதமான டிஸ்ஃபிகர்மெண்ட்டும் இருக்காது. இந்த ஐபால் எடுத்ததுக்கப்புறம் இவங்களோட டோனரோட ரோல் முடிஞ்சிச்சு. அதை டாக்டர் எடுத்து அவரோ இல்லது பக்கத்தில் உள்ள பெரிய சிட்டியில் உள்ள ஐ ஹாஸ்பிட்டலுக்கோ மாய்ஸ்ட் சேம்பர்னு பேர். ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த ஐபாலை மேலே ஹேங் பண்ண வச்சு அது ஒரு மூடி போட்டு இது மாய்ஸ்ட் சேம்பர்னு பேர். எப்போவுமே ஐ வெட்டாக இருக்கிறதுங்களாம் மாய்ஸ்ட் சேம்பர் டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுவார். டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் டொனேஷன் யூஸ் பண்ணுறக்கூடிய ஹாஸ்பிட்டல் இம்மீடியட்டாக அவங்களுக்கு பேஷண்ட் ரெடியாக இருந்தால் கார்னியல் டிசீஸ்க்கான பேஷண்ட் ரெடியாக இருந்தால் வர சொல்லி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இன்கேஸ் ஒரு கார்னியல் டிசீஸ் உள்ள ஒரு டிசர்விங் ரெசிபியன்ட்
வர்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும்னா அதுக்குன்னு ஒரு ப்ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ரிசர்வேஷன், மிட் டேர்ம் ப்ரிசர்வேஷன், லாங் டேர்ம் ப்ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம்ங்கிறது மாய்ஸ்ட் சேம்பர், அந்த மிட் டேர்ம்ங்கிறது எம்கே மீடியான்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வச்சாச்சுன்னா ஒரு 24-48 ஹவர்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அது அது டிசர்விங் ரெசிபியன்ட் பேஷண்ட் வந்த உடனே அந்த எடுத்து வச்சுருவாங்க. இல்லை 24-48 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். லிக்விட் நைட்ரஜன் அந்த மாதிரி ஃப்ரீசிங் டெக்னிக்லாம் இருக்குது. ஸோ அதில் எல்லாம் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி நம்ம ஒரு யூஸ் பண்ணலாம், ஒரு 2 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு ரிசல்ட் எப்போ வரும்னா இம்மீடியட் யூஸ் பண்ணுறது அல்லது அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 days ப்ரிசர்வேஷனில் யூஸ் பண்ணுற ரிசல்ட் பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். ஆனால் இப்போ ஐ டொனேஷன் பண்ணோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். பட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜ் குரூப்க்கு மேலே தான் வந்து ஐ டொனேஷன் பண்ண அவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இப்போ வந்து இதில் வந்து 2 இதாக பார்க்கணும். ஒன்று வந்து டோனர், ஒன்று வந்து ரெசிபியன்ட். ரெசிபியண்ட்டை முதல்ல தள்ளி வச்சுருப்போம். டோனர் வந்து யார் வேணாலும் டொனேட் பண்ணலாம், என்ன டிசீஸில் இறந்துருந்தாலும் டொனேட் பண்ண முடியும். அந்த எடுக்கிற கண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து விஷன் ரெஸ்டோரேஷன், அதுக்கு வழிமுறைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விஷன் ரெஸ்டோரேஷனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கண் வந்து டிரான்ஸ்மிட்டபிள் டிசீசஸ்னால் ஒருத்தர் இறந்துருக்கக்கூடாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டபிள் டிசீஸஸ் இருந்து ஒருத்தர் டொனேட் பண்ணி அதை நாங்கள் விஷன் ரெஸ்டோரேஷனுக்கு ஒரு லைவ் ரெசிபியண்ட்டுக்கு யூஸ் பண்ணால் அந்த டிசீஸ் இவங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சாரி ஃபார் த டவுட் சார். கேன்சர் இருக்கவங்களுக்கும் அடுத்த பாயிண்ட் அதான் வரும். ஸோ கேன்சர் வந்து ஒருத்தருக்கு இருந்தால் அவரோட ஐ எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சா அவருக்கு கேன்சர் வரும்னு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் அஸ் அ பாலிசி கேன்சர் உள்ள பேஷண்ட்ஸுக்கு உள்ள ஐயை நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்று வந்து இந்த டிரான்ஸ்மிட்டபிள் டிசீசஸ், ஒன்று வந்து ப்ரூவன் கேன்சர். மூணாவது ரிலேட்டிவ் கான்ட்ராண்டிகேஷன் பேர். அப்படின்னா அன்னோன் காஸ் ஆஃப் டெத். எந்த வயசுலையும் யார் இறந்தாலும் பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டர் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவர் வந்து என்னென்ன டிசீசஸ் இருந்துச்சு, என்னென்ன காரணத்தினால அவர் இறந்த காஸ் ஆஃப் டெத், ஒரு அன்னோன் காஸ் ஆஃப் டெத், ஒரு மிஸ்டரிக்கல் சிச்சுவேஷன், அந்த மாதிரி வந்து நம்ம வந்து விஷன் ரெஸ்டரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். நல்ல ஹெல்த்தி ஐயா இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தி ஐயா இல்லாட்டி நம்ம அதை வந்து விஷன் ரெஸ்டோரேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ இந்த டிசீசஸ்லாம் உள்ளவங்க ஐ டொனேஷன் பண்ண முடியாதா? பண்ணலாம். அந்த ஐ எதுக்காக யூஸ் ஆகும்னா ரிசர்ச் பர்பஸஸ். ஓகே. ஸோ அந்த ஒரு எய்ட்ஸ் உள்ளவர் இறந்தால் அவரோட கார்னியாவில் ஹெச்ஐவி வைரஸ் இருக்கா, அந்த கார்னியாவை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இதெல்லாம் ரிசர்ச்சுக்காக யூஸ் ஆகும். ஸோ ஒன்று வந்து விஷன் ரெஸ்டோரேஷன் ரிசர்ச்சுக்கு எந்த ஐ வேணாலும் டொனேட் பண்ணலாம். விஷன் ரெஸ்டோரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டபிள் டிசீஸ், கேன்சர், சஸ்பீஷியஸ் டெத், இது 3 மேஜராக யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கான ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ஒரு கண்ணு ஒருத்தருக்கு நன்மை செய்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அப்படிங்கிறது பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு எஜுகேஷனல் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருண், இந்த ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் இந்த 2 வாரத்துக்கான தீம் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா மோட்டிவேஷன் ஃபார் ஐ டொனேஷன். ஓகே. எஸ், எல்லாருக்குமே அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆசைக்கு எல்லாருமே பண்ணலாம், இது நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்காக பண்ணலாம். பட் எதுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு ரியல் மோட்டிவ் இருக்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கிட்ஸ், இல்லை கியூபிக்கல்ல பக்கத்தில் உட்காந்துருக்க நெய்பராக இருக்கட்டும், யார்கிட்டையும் வந்து இதை பற்றி அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பெரிய சேஞ்ச் இருக்கும். சொல்லணும் அப்படின்னா அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு தெரியும். அதுக்கு இனிய வேண்டு பார்க்கலாம். ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் எஃப்எம் இனியவை என்று. வெல்கம் பேக் அகைன். இனியவன் நிகழ்ச்சியை புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட்டில் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் ரவீந்திரன் கிட்ட ஐ ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து கேட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிறையா கண் பார்வை கோளாறுகள்லாம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அதில் வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த மருத்துவம் மூலியமாக வந்து தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறது நம்மளோட சந்தேகமாக இருக்கு இல்லையா? எஸ், அதுக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், பார்க்க முடியாதவங்களா இருக்கட்டும், 2 பேருக்குமே பெரிய நம்பிக்கை எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பேசலாம். இப்போல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னுமே கூட நிறைய அவேர்னஸ் இருக்குது, ஆசை இருக்குது. நீங்கள்
நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி. பட் அதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதுலேன்னு தெரியாது. இப்போ நம்ம பிளட் டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இருக்க போகிறோம், உயிரோடு இருக்க போகிறோம், நம்ம எவ்வளோ டொனேட் பண்ணணும், எப்போ டொனேட் பண்ணணும், எங்கே டொனேட் பண்ணணும், எல்லாம் நம்ம இஷ்டப்படி நடக்க போகிறது. பட் ஐ டொனேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டெசிஷன் வந்து எடுக்கிறோம், பட் செயல்படுத்துறது அப்படின்றது நம்மளோட ஆப்சன்ஸில் தான். எஸ், நம்மளோட ஆப்சன்ஸில் தான் நடக்க போகுது. ஸோ அப்போ இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இன்னும் அவசியம் இருக்கு. இப்போ இன்னொன்று என்னன்னா சார், ஒரு பேஷண்ட் இல்லை இறக்குறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் டொனேட் பண்ணுறாங்க, ஐபால் வந்து எடுப்போம், ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் எக்ஸாக்டாக எந்த பகுதியை நீங்கள் தானம் கொடுக்கலாம்? எடுக்கும்போது டோனர்கிட்டருந்து ஃபுல் ஐயாக தான் எடுப்போம். எடுத்தால் தான் எங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு வசதி. அந்த டோனரோட முகத்தில் டிஸ்ஃபிகர்மெண்ட் ஜாஸ்தி இல்லாமல் எங்களால், இல்லை இது கண்ணில் அப்படி வலிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த விட்ரியஸ், இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீட்டாக பண்ணிட்டு வந்துட முடியும். எடுத்ததுக்கப்புறம் அதில் ஃப்ரண்ட் போர்ஷனில் உள்ள கார்னியா ஐ டொனேஷன், transplant is not eye transplant, corneal transplant. ஸோ அந்த கார்னியாவை மாத்திரம் தான் எடுத்து அந்த கார்னியல் டிசீசஸ்னால கண் தெரியாமல் உள்ள ஒருத்தருக்கு அதை அவங்களோட கார்னியாவை எடுத்து கீழே போட்டுட்டு இந்த நல்ல கார்னியாவை எடுத்து வச்சு அவருக்கு விஷன் கொடுப்போம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் இஸ் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். அப்போ என்ன ரிக்குவயர்மெண்ட் ரெசிபியண்ட்டுக்கு இருக்கணும்? அவருக்கு கார்னியல் டிசீஸ் மாத்திரம் இருக்கணும், கார்னியல் டிசீஸ்னால தான் அவருக்கு கண் தெரியாமல் இருக்கணும், மற்ற ஐ ஸ்ட்ரக்சர்ஸ் நார்மலாக இருக்கணும். இந்த கார்னியல் டிசீஸ்னால் அவருக்கு கண் தெரியாமல் இருக்குன்னு சொன்னோம். அது சின்ன வயசில் 5 வயசில் அடிபட்டுச்சு, கார்னியாவில் டிசீஸ் இருக்குது, விஷன் போச்சு, நான் 60 வயசில் ஆப்ரேட் பண்ணுவேன்னா யூஸ் கிடையாது. அதுக்குள்ளே ஆம்பிளியோப்பியான்னு ஒரு கண்டிஷன் செட் ஆகிடும். ஸோ ரீசன்ட் ஆன்செட் கார்னியல் டிசீசஸ்னால ஒருத்தருக்கு கண் பார்வை போயிருக்கணும், அவருக்கு மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் நார்மலாக இருக்கணும். அப்போ அவரோட கார்னியாவை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி கார்னியாவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பேர் ஆப்டிக்கல் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். ஆப்டிக்கல்னால் விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. வேறு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. கார்னியல் தெரப்பியூட்டிக் டிரான்ஸ்பிளான்ட்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு கார்னியாவில் அல்சர் வந்துருச்சுன்னு வச்சுப்போம், மெடிசன் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம், அது க்யூர் ஆக மாட்டேங்குது. அது அப்படியே விட்டால் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த ஹோல் ஐக்கு அது கார்னியா பெர்ஃபரேட் ஆகிடும். கார்னியாவில் ஓட்ட விழும், உள்ளுக்குள்ளே உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும், ஐ வில் பி லாஸ்ட். ஸோ அந்த டிசீஸ்டு ஆக்டிவ் டிசீஸ் இருக்கிற அல்சர் கார்னியாவை எடுத்து போட்டுட்டு அதுக்கு பதிலாக உள்ள ஒரு டோனர் கார்னியாவை எடுத்து வைப்போம். சரியா? இதுக்கு பேர் தெரப்பியூட்டிக். தெரப்பியூட்டிக்னா ட்ரீட்மெண்ட். இது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் த கார்னியல் அல்சர். ட்ரீட்மெண்ட் ஃபார் த கார்னியல் அல்சர். இந்த தெரப்பியூட்டிக் டிரான்ஸ்பிளான்ட்டில் உடனே விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் வருமான்னு நம்ம சொல்கிறது கஷ்டம். பட் ஐபால் வில் பி ப்ரிசர்வ்ட் வித்தவுட் பீயிங் லாஸ்ட். இந்த கண்ணில் திருப்பி இன்னொரு தடவை ஆப்டிக்கல் கரெக்டாப்ளாஸ்டி பண்ண முடியும்னா பண்ண முடியும், இல்லது அட்லீஸ்ட் வி கேன் ப்ரிசர்வ் தி ஐ. இது தான் டெக்டோனிக் டிரான்ஸ்பிளான்ட்னு ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு கண்ணில் அடிபட்டுடுச்சு, கண்ணில் பெரிய ஓட்டை விழுந்துடுச்சு. அந்த ஓட்டையாக சூச்சர் இங்கே கையில் அடிபட்டு எவ்வளோ பெரிய ஓட்டைனாலும் சூச்சர் பண்ண முடியும். ரொம்ப பெரிய ஸ்கின்ல டிஃபெக்ட் இருந்தால் ஒரு ஸ்கின் எடுத்து, டோனர் ஸ்கின் எடுத்து தான் அங்கே வைப்போம். அது மாதிரி கண்ணில் கார்னியாவில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்துடுச்சு, அதை சூச்சர் பண்ண முடியலை. அப்போது அப்போ நம்ம விட முடியாது, விட்டால் உள்ளே உள்ளது பூரா வெளியில் வந்து ஐபால் வில் பி லாஸ்ட். அப்போ அந்த கார்னியாவை எடுத்துகிட்டு ஒரு டோனர் கார்னியாவை எடுத்து வைப்போம். இதுக்கு பேர் டெக்டோனிக் டிரான்ஸ்பிளான்ட்னு பேர். அந்த டெக்டோனிக் மாதிரி அப்படியே எடுத்து இன்னொரு வைக்கிறோம். ஸோ கார்னியல் ரெசிபியண்ட்டில் முதல்ல சொன்ன மாதிரி கார்னியல் டிசீஸ் ஷுட் பி ரீசன்ட் அண்ட் ஒன்லி கார்னியா டிசீஸ் ஷுட் பி ப்ரெசன்ட். மற்ற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் நார்மலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஒரு அல்சர் ஹீல் ஆக மாட்டேங்குது, ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஒரு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட், அது தெரப்பியூட்டிக். இன்னொரு அடிபட்டோ ஏதோ ஒரு டிசீஸ்னாலேயோ கண்ணில் ஒரு ஹோல் ஏதோ ஒன்று வந்துருச்சு டிஃபெக்ட் கார்னியாவில், ஸோ ஐபாலை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு டெக்டோனிக். இது 3 தான் காமனஸ்ட் இண்டிகேஷன் ஃபார் ரெசிபியன்ட் டிரான்ஸ்பிளான்ட். மற்ற நம்ம டோனர்ட்டேருந்து எடுத்த ஸ்ட்ரக்சர்ஸ் பூரா வேஸ்ட்டு தான். சம்டைம்ஸ் அந்த ஸ்க்ளீரா, அந்த ஒயிட் போர்ஷனை எல்லாம் ஒரு 100 கார்னியாவை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா 100 பேரோட கார்னியாவை யூஸ் பண்ணிவிடுவோம். பட் 100 பேரோட ஸ்க்ளீராவை வச்சுருக்க மாட்டோம், ஒரு 1-2 ஸ்க்ளீராவை வச்சுருப்போம்.
சம்டைம்ஸ் அந்த ஸ்க்ளீரல் டிசீஸ் வந்து ஐபால் லாஸ் ஆகிற ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு அந்த ஸ்க்ளீராவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். பட் அது ரொம்ப ரேர் சுச்சுவேஷன். இதுதான் ஐ டிரான்ஸ்பிளான்ட், இதுதான் ஐ ரெசிபியன்ட். ஓகே. அண்ட் இப்போ வந்து இது ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் சார். ஏன்னா டெக்னாலஜி முன்னேற வந்து கண் பார்வை இழந்துட்டா ஒரு காலத்தில் வந்து அப்படியே விட்டுட்டு போன இந்த காலம்லாம் வந்து, பட் மருத்துவம் முன்னேற வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து இதுக்கான வாய்ப்பு இருக்கா? எல்லா ஐ டிசீஸுக்கும் வந்து திருப்பியும் ரிட்டைன் பண்ணலாமா ஐசைட்டை அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா டிஃப்ரெண்ட் பெக்யூலர் கேசஸ்லாம் கூட ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஏதாவது விஷயத்துலேருந்து எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? இது வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் லென்ஸில் ஒரே ஒரு டிசீஸ் தான் வரும், கேட்ராக்ட். அது வந்துச்சுன்னா இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது, எடுத்து போட்டுட்டு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரீசன்ட் ஆன்செட் கார்னியல் டிசீஸ் வந்து அதனால மட்டும்தான் விஷன் போயிருந்துச்சுன்னா கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். அந்த மாதிரி இப்போ ஒரு ஆப்டிக் நர்வுங்கிறது நம்ம இன்றைக்கி ரீசன்ட் கான்செப்ட் வந்து பிரெயின் தான் பார்க்குது. கண் பார்க்குறதா இருந்தால் இங்கே ஒரு ஆண் இருக்காருன்னு தெரியுமே தவிர அந்த ஆணோட இது ஒரு பழகுனது, நம்ம பேசுனது இதெல்லாம் ஞாபகம் வராது. ஸோ இது அந்த ஐபாலையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுற மெயின் நர்வ். இப்போ அதில் டிசீஸ் வந்து அட்ரஃபின்னு பேர். அட்ரஃபின்னா உயிரெல்லாம் போகும்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பட் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் சொல்லலாமா சார்? ரொம்ப ரேர் கண்டிஷன் எல்லாமே. அதெல்லாம் யூஸ்வலாக வந்து ப்ரிவென்டபிள் கண்டிஷனாக தான் இருக்கும். பிரெயின் டியூமர் வந்து ஆப்டிக் நர்வ் இன்ஜுரி ஆகும். அப்புறம் ட்ரொமாட்டிக் ஆப்டிக் நியூரோபதி, லேசாக சின்ன ட்ரோமா இருந்தால் கூட ஹெல்மெட், அதுக்கு தான் ஹெல்மெட். ஸோ சின்ன ட்ரோமா இருந்தால் கூட போன்ஸ்லையோ பிரெயின்லையோ ஃபேஸ்லையோ அடிபடாமல் இருக்கலாம். ஆப்டிக் நர்வ் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹெல்மெட் போட்டால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரேர் சுச்சுவேஷன். இப்போ ரெட்டினல் டிசீசஸுக்கெல்லாம் முக்கால்வாசி டிசீஸ் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ முக்கால்வாசி டிசீசஸுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு. ஒரு சில ஏஜ் ரிலேட்டட் ரெட்டினல் டிசீஸ் க்யூரபிள் கிடையாது. இப்போ இந்த குரூப் ஆஃப் இன்க்யூரபிள் ரெட்டினா டிசீஸ், ஆப்டிக் நர்வ் டிசீஸ்லாம் தே ஆர் கிளாசிஃபைடு ஒரு லோ விஷன் குரூப் பேஷண்ட்ஸ்னு பேர். அவங்களுக்குமே லோ விஷன் எய்ட்ஸ்னு வந்திருக்குது. தூரத்தில் உள்ள ஒரு தெரியாமல் ஒரு சரியாக தெரியாது, இது க்யூரபிள் கிடையாது. டெலஸ்கோபிக் கிளாஸஸ். ஓகே. அந்த கிளாஸஸ்லேயே டெலஸ்கோப் இருக்கும், தூரத்தில் உள்ளது கிட்டத்தில் தெரியும். இப்போ ஒருத்தருக்கு தூரத்தில் உள்ளது தெரியுது, ஆனால் நியர் விஷன் தெரியாது. அப்படின்னா நியர் விஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு மேக்னிஃபையர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோ விஷன் எய்ட்ஸ்னு வந்திருக்கு. இதை தாண்டி ஒன்றுமே செய்ய முடியாத பிளைண்ட்னஸ் ஒரு மார்ஜினல் மினிமல் குரூப் தான். ஓகே சார், இப்போ கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி சொன்னீங்க, டீட்டெயிலாக புரிஞ்சுது. இப்போ இந்த கார்னியல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இதோட காஸ் என்ன, இதோட க்யூர் என்ன? கார்னியல் பிளைண்ட்னஸுக்கு முக்கியமான காரணம் கார்னியல் ஸ்கார். உடம்புல ஸ்கார் எப்படி வரும்? ஒரு இன்ஜுரி, ஏதோ ஒரு இன்ஜுரி, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, ஆக்சிடென்டல் இன்ஜுரி, அல்லது ஏதோ மரத்தில் உள்ள குச்சி குத்திடுச்சு, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு தான் யூஸ்வலாக வரும். ஸ்போர்ட்ஸ் பீப்புள், அந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், அந்த ட்ராவல் பண்ணுற 2 வீலர்ஸ் வித்தவுட் ப்ரொடெக்ஷன், இவங்களுக்குலாம் தான் இன்ஜுரி வரும். அந்த இன்ஜுரி வந்து ஒரு அல்சர் ஆகி அந்த அல்சர் ஹீல் ஆகும்போது கார்னியாவில் ஒரு ஸ்கார் வரும். கார்னியா என்ன மெயின் பர்பஸ் என்னென்னா, நம்ம பார்க்குற பொருள்லேருந்து வர லைட்டை உள்ள டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸ்கார் இருந்தால் டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ அந்த கார்னியல் அது வந்து தட் இஸ் அ ஸ்கார் இன்டியூஸ் கார்னியல் பிளைண்ட்னஸ். ரெண்டாவது வந்து கார்னியாவில் வந்து வாட்டர் கண்டென்ட் குறைச்சிருக்கணும். சரியா? கார்னியாவில் வந்து வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அந்த வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எடிமானா ஃப்ளூயிட் கலெக்ஷன். ஸோ அந்த கார்னியாவில் வாட்டர் கண்டென்ட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு கார்னியாவில் எண்டோத்தீலியம் அப்படின்னு கார்னியாவில் பேக் மோஸ்ட் போர்ஷன் ஒரு லேயர் இருக்கும். அந்த எண்டோத்தீலியம் வந்து கார்னியாக்குள்ளே தண்ணி போச்சுன்னா, வாட்டர் போச்சுன்னா பம்ப் பண்ணிவிடும் வெளியில். ஸோ அந்த எண்டோத்தீலியல் டிசீஸ் வந்துச்சுனால் அதால் வாட்டர் உள்ள கார்னியாக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் நுழையும், எனக்கும் நுழையும், எல்லாருக்கும் நுழையும். அந்த எண்டோத்தீலியம் பம்ப் பண்ணி விட்டுரும். இப்போ எண்டோத்தீலியத்தில் டிசீஸ் வந்துச்சுன்னா அதில் டிஸ்ட்ரஃபிக் டிசீஸஸ் அது இதுன்னு இருக்குது. வந்துச்சுன்னா அந்த பம்பிங் கெப்பாசிட்டி போயிடும். ஸோ கார்னியாக்குள்ளே ஃப்ளூயிட் கலெக்ஷன் போயிடும். கார்னியல் எடிமான் பேர், அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் புல்லஸ் கரெக்டோபத்தின்னு பேர். இதுதான் செகண்ட் காமனஸ்ட். ஸோ ஃபஸ்ட் காமனஸ்ட் ஸ்கார், செகண்ட் காமனஸ்ட் இது. மூணாவது வந்து அல்சர், நான் ஹீலிங் கார்னியல் அல்சர். நாலாவது வந்து அந்த ஏதாவது ஒரு இன்ஜுரியிலையோ இதுலேயோ கார்னியாவை சூச்சர் பண்ண முடியலை, நம்மளால் கரெக்ட் பண்ண முடியலைன்னா இதெல்லாம் தான் கார்னியல் பிளைண்ட்னஸோட காமனஸ்ட் காசஸ்.
வருண், அந்த காலத்துலலாம் வந்துட்டு பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க காலத்துக்கு அப்புறமும் கூட அவங்கள பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியே இல்லாட்டா நம்ம அம்மா அப்பாவோட காலத்தில் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு விட்டுட்டு போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறமா வரக்கூடிய ஜென்ரேஷன் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு விஷன் கொடுத்து ஒரு லைஃப் கொடுக்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் இல்லை, அட் லாஸ்ட் வரைக்கும் அதுதான் வந்து எனக்குமே க்ளோரிஃபை பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இங்கேருந்து எனக்கே வந்து சார் சொல்ல அந்த சேஞ்ச்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி வந்து நிறைய பேர் மனசு மாற்றம் ஏற்பட்டு வந்து ஐ டொனேஷன் பண்ணணும் நம்மளோட லைஃப்ல அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதிகம் FM ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க இனிய வாய் என்று. வெல்கம் பேக் அகைன். இனியவன் நிகழ்ச்சியை புதியம் FM ஸ்டேஷனில் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் பார்த்து இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்வை கொடுக்க உங்களால் முடியும் கடவுளுக்கு அப்புறம் அப்படிங்கிற வாய்ப்பை யாராவது தவிர்ப்பாங்களா? எஸ், ஆமாம். இந்த ஜென்ரேஷனில் எந்த அளவுக்கு நமக்கு அவேர்னஸ் முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படி, லைஃப் ஸ்டைல் அப்படி, ஹேபிட் அப்படி அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய மால் நியூட்ரிஷன் ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட நம்மளோட விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து பார்க்குற விஷயத்துலேருந்து நிறைய நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஐ ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் முத்தி போகி கண் பார்வையில ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் என்ன, அவேர்னஸ் என்ன அப்படின்றதா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு பிளட் டொனேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான அவேர்னஸ் வந்து ஐ டொனேஷனுக்கு ஈக்குவலாக இப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டொனேஷன், அந்த பிளட் பேங்க் அப்படிலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் இந்த ஐ டொனேஷன், ஐ பேங்க் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இன்னும் வந்து சரியான தகவல் தெரியாது அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ ஒரு ஐ பேங்க் அப்படின்னா யாராவது வந்து டொனேட் பண்ணுறதுக்கான ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படி இல்லை நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா எப்படி சார் அவங்கள அணுகணும்? ஐ பேங்க் வந்து நம்மளோட பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மதுரை மாதிரி சேகரித்து வைக்கிற ஒரு இடம் தான். எல்லா இடத்துலையும் ஐ பேங்க் இருக்காது. சென்னையில் இருக்கும், கோயம்புத்தூரில் இருக்கும், மதுரையில் இருக்கும், திருச்சியில் இருக்கிற மற்ற இடத்துல இருக்காது. ஸோ இப்போ விருதுநகரில் ஒருத்தர் இறந்தாருன்னா அங்கே உள்ள ஐ டாக்டர் எடுத்து மதுரைக்கு அனுப்புவார். மதுரையில் அவர் யூஸ் பண்ணிவிடுவார். யூஸ் பண்ணுறதுக்கு நெசசிட்டி இல்லை, இதை நான் சேகரித்து வைக்கணும் அப்படின்னா தான் ஐ பேங்க்கில் சேகரித்து வைப்பாங்க. இல்லை ஐ பேங்க்குக்கு ரோல் கிடையாது, ஐ ரிசீவ் பண்ணுறதுக்கும் ரோல் கிடையாது, டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ரோல் கிடையாது. டிமாண்டும் அந்த ரிக்குவயர்மெண்ட்டும் மீட் ஆச்சுன்னா ஐ பேங்க்குக்கு வேலை கிடையாது. ஒரு 1-2 நாள் ஒரு மாதம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னா ப்ரிசர்வ் பண்ணி வச்சு மற்ற இடத்துல கேட்பாங்க. நம்ம இப்போ சென்னையில் ஒரு ஐ பேங்க் இருக்குது. இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்திருக்குது, இமீடியட்டாக அடிபட்டு வந்திருக்குது, நான் இமீடியட்டாக எனக்கு ஒரு கார்னியா தேவைப்படுதுன்னா ஒரு ஐ பேங்க்கை கான்டாக்ட் பண்ணி ஐ வச்சிருக்கியாப்பான்னு கேட்டால் அவன் இருக்குன்னு கொடுத்து விடுவாங்க. நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது தான் ஐ பேங்க்கோட வேலை. மற்றபடி ஐ பேங்க்குக்கும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் டொனேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. யார் வேணாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், யார் வேணாலும் டொனேஷன் எடுக்கலாம். எல்லாருக்கும் லைசன்ஸ் இருக்குது. சார், இப்போ நான் டொனேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெத்துக்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிய போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஐஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆர்கன் டொனேஷன் ஆக்ட் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆர்கன் டொனேஷன் ஆக்ட் எதுக்கு வரும்னு சொன்னால், டொனேஷனை நான் 3 ரகமாக பிரிப்பேன். டோனர் ஒன்று வந்து ஒரு ஹெல்த்தி டோனர், 2 கிட்னி நல்லா வச்சுருக்கிறாரு, ஒரு கிட்னியை தானம் பண்ணுறாருன்னு அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. 2வது பிரெயின் டெட் பர்சன், ஒருத்தர் டெட் பட் நாட் ஃபுல்லி டெட், மூச்சு விட்டுட்டு இருக்கிறாரு, ஹார்ட் பீட் இருக்குது, மூளை மாத்திரம் வேலை செய்யலை. இப்போ அவரோட ஹார்ட்டை நம்ம எடுத்து அவரோட பார்ட் எடுத்து அவர் அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவார். ஸோ அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதுக்கு என்னன்னா, இறந்து போன ஒருத்தர்கிட்ட இருந்தால் எடுக்கிறோம். ஐ பேங்க் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் யூஸ்வலாக ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். யார் யார் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண விரும்புகிறவங்களோ, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு யார் யார் குவாலிஃபைடோ அவங்கெல்லாம் அந்த ஐ பேங்க் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருவோம். என் பேர் ரெஜிஸ்டர் இருக்கும். ஸோ யார் வேணாலும் எடுக்கிறதுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. யார் வேணாலும், ஏன்னா எடுக்க போகிற டைம் வந்து மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ்க்குள்ளே எடுக்கணும். அப்போ அவர் ஃபார்மாலிட்டிஸ் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னா ஐ வேஸ்ட் ஆகிடும். அவங்க டெத்து நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க ஒரு பக்கத்தில் உள்ள ஐ டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படியும் 2 ஹவர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரிசர்வேஷன் நமக்கு மூட சொல்லிவிட்டு நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே 6 ஹவர்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ ஃபார்மாலிட்டிஸ் பின்னாடி அவங்க ஓடிட்டுருக்க முடியாது. ரிமூவல் யார் வேணாலும் பண்ணலாம். அதை ஒரு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் யார் வேணாலும் பண்ணலாம்.
பட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன்ஸ் வந்து ஒரு செக்யூரிட்டிக்கு நாங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் மிஸ்யூஸுக்கு ஒன்றுமே இடம் கிடையாது. ரெண்டு பர்பஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ரெசிபியண்ட்டுக்கு அவரோட கார்னியாவை சேவ் பண்ணுறதுக்காக, விஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இல்லது ரிசர்ச் பர்பஸஸுக்கு ரிசர்ச் லேபரேட்டரிஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் அவர் கேன்சர்னு தெரியுது, கீழே போட முடியாது. ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய லேபரேட்டரிக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ இதில் ஒன்றும் பெரிய மிஸ்யூஸுக்குங்கிற இடமே கிடையாது இதில். ஓகே சார், அந்த ரெசிபியன்ட் அப்படின்ற ஒருத்தங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து நம்மளால் யார் பயன்பெறுறாங்களோ அந்த ஐ மூலியமாக, அதாவது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா இறந்ததுக்கப்புறம் தான் கண் எடுக்க போகிறாங்க. பட் நம்மளை சார்ந்தவங்க வந்து அந்த ரெசிபியன்ட் யாருன்ற தெரிஞ்சுக்க முடியல. அது சட்டப்படி வந்து அதில் ஒரே ஒரு ரூல் தான் இருக்குது ஐ டொனேஷன், ஐ டிரான்ஸ்பிளான்ட்டில். இந்த டோனரோட ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த கண் யாருக்கு போகுதுன்னு தெரியக்கூடாது. ரெசிபியண்ட்டுக்கோ ரெசிபியண்ட்டோட ரிலேட்டிவ்ஸுக்கோ யாருக்கு தனக்கு டொனேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியக்கூடாது. இது நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. இது குரூப் இந்த மாதிரி சட்ட சிக்கல் இருக்கிறதுனால இது வந்து யாருமே நாங்கள் தெரியப்படுத்த மாட்டோம். எந்த டாக்டர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாரோ அவருக்கு மட்டும்தான் அது தெரியும். கொடுத்தது யார், ரிசீவ் பண்ணது யாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது அவர் காரணம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓகே. அண்ட் இதில் பற்றி யோசிக்கிறப்பவே ஜென்ரலாக பேசிக்காக சில டவுட்ஸ்லாம் வரது உண்டு இல்லையா? இப்போ வந்து ஒரு சின்ன பையனுக்கு வந்து கண் பார்வை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மிடில் ஏஜை தாண்டி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவர் கண்தானம் செஞ்சிருக்காருன்னா அந்த கண் அந்த சின்ன பையனுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான மித்ஸும் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிகர்மெண்ட் பற்றி நம்ம முன்னாடியே பேசணும், அது இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளியராக சொன்னீங்க. இதை தவிர்த்து மத சார்ந்த நிறைய நம்பிக்கை எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கண்தானம் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய மித்ஸ் இருக்குது. இது போக என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எந்த அளவுக்கு போய் அப்படின்னு சொல்லுங்கள். மித்ஸுங்கிறது மத சார்போர்டில் மித்ஸ் முன்னாடி இருந்திருக்கலாம், இன்னைக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் புத்திசம், ஜெயினிசம், அவங்கெல்லாம் தே ஆர் ஸ்ட்ராங் ப்ரமோட்டர்ஸ் ஆஃப் ஐ டொனேஷன். யூஸ்வலாக அவங்களோட கம்யூனிட்டியில் வந்து டெத் நிகழும்போது கிட்டத்தட்ட 90% 100%க்கு ஐ டொனேஷன் இருக்கும். எந்த மதமும் ஐ டொனேஷன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நீ அங்கே போகும்போது கண் இல்லாமல் போவ, திருப்பி வரும்போது கண் இல்லாமல் வருவ, அப்படி எந்த மதமும் இன்றைக்கி நான் எந்த மதமும் சொல்கிறதில்லை. ஸோ அதனால் மதங்களோ இனங்களோ அந்த குரூப்பிசமோ ப்ரொமோட்டாம் பண்ணுதே தவிர இன்றைக்கி அந்த இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான எந்த எண்ணமும் மதமும் யாருமே கிடையாது. நம்ம குடும்பத்தினருக்கு சொத்து சுகத்தை விட்டுட்டு போகிறோம். சொசைட்டி அப்படின்னு என்ன செய்ய போகிறோம்? யாரோ ஒரு கண் தெரியாத ஒரு அப்பாவிக்கு கண் கொடுக்குறோம். இதில் ஒன்றும் மித்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது மேட்ச்லெஸ் அப்படின்னு சொல்லலாம்ல சார்? எது கூடயும் கம்பேர் பண்ண ஒரு காட்லி ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். அது அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டு அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். ஐடவுன் கார்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இறக்குற நேரத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு கேஓஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் கவனிக்கப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி, இப்போ எங்கிட்ட ஒருத்தர் வந்து நான் உன்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நான் அவர் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. சரி வாங்க உட்காருங்க, இந்த இருக்குது ஃபார்ம் இருக்குது, ஃபில்அப் பண்ணுங்கள், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவார். அப்போ பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ஐ டொனேஷன் கார்டு கொடுத்துருவோம். இது வந்து அவரை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஸ்டெப்புக்கு தான். முடிச்சுட்டு அடுத்து நான் சொல்கிறது இதே தான் இருக்கும். இதனால் பெரிய யூஸ் கிடையாது. உங்களை சுற்றி உள்ள ரிலேட்டிவ்ஸ்ட்டை நீங்கள் நல்லா புரிய வைங்க. ரெண்டாவது, இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் கண்ணை கொடுப்பேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் இருக்கிறது சென்னையாக இருக்கலாம், இந்த ஒரு டாக்டர் மேலேயோ மருத்துவமனை மேலேயோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கலாம். நீங்கள் இறக்கிறது ஒரு சின்ன கிராமமாக இருக்கலாம். அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே கை டொனேஷனுக்கு ஃபிட் ஆகாமல் போகலாம். அந்த இடத்துல பக்கத்தில் கொடுத்துருங்க. உங்களுக்கு இதுதான் நாங்கள் எஜுகேட் பண்ணி அனுப்புவோம். அந்த கார்டு வந்து அவங்க வச்சுருப்பாங்க. வேணும்னா அந்த சப்போஸ் இங்கே சென்னையில் உள்ள ஆள் எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண ஆள் எங்களுக்கு பக்கத்தில் மரணம் ஏற்படும் போது அந்த கார்டை யூஸ் பண்ணி எங்களை கூப்பிடுவாங்க ரிலேட்டிவ்ஸ். பொதுவாக அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு எல்லாருமே பண்ணுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. பட் 2 வாரம் தொடர்ந்து இதுக்கான விஷயங்கள் வந்து பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் இந்த விஷயம் பற்றி அவேர்னஸ்ன்ற மோட்டிவ் மட்டும் இல்லாமல் மித் பஸ்டர்ஸ் மாதிரியே நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து நிறைய கேட்காத பாயிண்ட்ஸாகவும் இருந்துச்சு. பட் ஐ டொனேஷன் அப்படிங்கிற பண்ணுறது வந்து மனசளவில் எல்லாருக்கும் ஆசையோட மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அப்படி செயல்படுத்தலாம்னு சொன்னீங்கன்னு சொல்லலாம். ஆமாம், ஏதாவது ஒரு மெடிக்கல் ரீதியாக ஏதாவது ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து மிராக்கிள்ஸில் நடக்கும். இல்லை வந்து டாக்டர் சொல்லுவாங்க மிராக்கிளாக வந்து இது வந்து இதாகிடுச்சு, தீர்வாயிருச்சு அப்படின்ற
அப்படின்ற மாதிரி மெடிக்கல் மிராக்கல் அந்த மாதிரி. பட் இதை பொறுத்த வரைக்கும் அந்த மிராக்கல் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறமா நம்ம கொடுக்கற மூலமா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது வாழ்றதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த மிராக்கல் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு அது ஒரு பெரிய தீர்மானமா எடுக்கணும் அப்படின்றதும் தெரியுது. கண்டிப்பா பண்ணணும். பிளஸ் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம நமக்கு சுத்தி இருக்கிற அம்மா அப்பால இருந்து ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம நாளைக்கு இறக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுவும் கூட இருந்து பண்ண போறது கிடையாது. ஸோ நம்ம கூட இருக்கவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டீடைல்டா எங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப அடுத்து வெப்சைட்கான டைம் வந்தாச்சு இல்லையா? ஆமா நீங்க கூட ஏதோ நல்ல வெப்சைட் எடுத்துருக்கீங்க போல. ஆமா இன்னைக்கு நம்ம டாபிக் ரிலேட்டடான வெப்சைட் தான் allaboutvision.com. ஓகே என்ன மாதிரி எக்ஸாக்ட்டா இதுல வந்து விஷன் சம்பந்தமா ஐ ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் டிசீசஸா இருக்கட்டும் அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷனா இருக்கட்டும் இது எல்லாமே டீடைல்டா இருக்கு. இதுல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு வெப்சைட்ல நம்ம போறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் இருக்கும் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து காமன் பப்ளிக் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் எழுதியிருப்பாங்க. பட் இதுல முழுக்க டாக்டர் ரிட்டனாவும் டாக்டர் ரெவ்யூடாவும் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து நம்பி ரீட் பண்ணலாம். எஸ் ரீட் பண்ணலாம். ஒன்று ரெண்டாவது வந்து அதிலே இன்சிஸ்ட் பண்றாங்க இது எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான். இதையே ரெஃபரன்ஸா நீங்க எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸா இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார் சொன்னாங்க இல்லையா டாக்டர் சொன்னாங்க இல்லையா கார்னியால ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஐ ட்ரைனஸ் ஆகுது ரொம்ப வெட் ஆகுது ரொம்ப வாட்டரியா இருக்கு என்னோட அப்படின்னா அதுக்கு நீங்க போய் ஒரு ரெஃபரன்ஸா நீங்க பாத்துக்கலாமே தவிர்த்து அதையே நம்பி இதுதான் நமக்கு ப்ராப்ளமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது. இமீடியட்டா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெப்சைட் மெடிக்கல் ரெஃபரன்சஸ் மட்டும் இல்ல இந்த குக்கிங் ரெசிபி கூட நிறைய பேர் நெட்டை பார்த்து உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சொல்றேன் நீங்க சொல்ற அந்த காஷன் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் பேர் என்ன சொன்னீங்க? எஸ் allaboutvision.com ஸ்பெல் பண்ணிடுறேன். ALLABOUTVISION.com. சூப்பரான ஒரு விஷன் வெப்சைட் சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டை பார்த்து பயன்பட்டு நம்ம ஷோ பற்றினா உண்மையான ஹானஸ்டான கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு யாராவது பிடிக்கலாம் எப்படி ஓப்பனாக திட்டிடுவீங்க அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஏதோ ஷோவை இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு இந்த விஷயம் நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஹானஸ்டான கருத்துக்களை நம்ம ஷோக்கு சொல்லுங்கள். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கு. அப்படி என்னால் மெயில் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். அப்படியும் முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களோட கைப்பட கடிதங்கள் கூட எழுதி அப்படியே முடியல அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் தான் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கொடுத்துருவா. நோ வரும். இப்போ நம்ம கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு. நாளைக்கான டாபிக்கும் நம்ம எடுத்துட்டு வரணும். ஸ்ட்ரிக்டா சொல்றேன் நம்ம கிளம்பலாம். ஓகே புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வருண் அண்ட் ராஜ்.